பிரியமான தேவனுடைய ஜனமே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இந்த கால வேளையிலே கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்த்தோமானால், 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, கர்த்தாவே, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தருடைய கிருபையினாலே நாம் இந்நாளிலே வாழ்கிறோம் என்பது வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். நாம் சம்பாதிக்கிறதான சம்பாதனை நம்முடைய திறமையினாலோ, நம்முடைய அறிவினாலோ, நம்முடைய படிப்பினாலோ வந்தது அல்ல. அது கர்த்தருடைய கரத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு அறிவில்லை என்றால் ஒன்றையும் செய்ய முடியாது. பலன் இல்லை என்றால் ஒரு வேலையும் செய்ய முடியாது. அப்படி அறிவையும் பலத்தையும் ஞானத்தையும் கொடுக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து தானே நமக்கு ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாகப்படுகிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து எனக்கு அறிவும் ஞானமும் பலனும் இல்லை என்றால் நான் ஒன்றும் செய்ய முடியாது. உம்மாலே இவைகளெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நான் உமக்கு நன்றி செலுத்தக்கூடிய மகனாக இருக்க வேண்டும். உம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய மகளாக வாழ வேண்டும். தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் நீர்தான். இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர் நீர். இந்த உலகத்தின் மேன்மையை உருவாக்கினவர் நீர். ஆண்டவரே, நீர் உருவாக்கின ஒவ்வொரு காரியமும், ஒவ்வொரு செயல்பாடுகளும் உடைய வார்த்தையினால உருவாக்கப்பட்டது. ஆகையாலே எல்லாவற்றையும் வார்த்தையினால உருவாக்கினீர். ஆனா என்னையோ மண்ணை எடுத்து பிசைந்து உருவமாக்கி உம்முடைய சுவாசத்தை எனக்கு ஊதினீர். அந்த மண்ணுக்குள்ளே ஊதினீர். அப்பொழுது நான் உயிரடைந்தேன். ஆகையாலே எங்களை நீர் உருவாக்கின தேவன் இருக்கிறார். என்னோடு கூட வருகிறார். என் தேவைகளை பூர்த்தி செய்கிறார். அவரிடத்திலிருந்து எனக்கு வல்லமையும் மகிமையும் ஜீவனும் பலனும் வருகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே என்று அவரை துதியுங்கள். அவருக்கு நன்றி செலுத்துங்கள். எல்லாவற்றையும் ஆளுகிறவர் கர்த்தர் ஒருவர்தான். அவருடைய கரத்தினாலே எல்லாம் சத்துவமும் வல்லமையும் உண்டு என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யாரையும் அவர் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தில் உள்ளது. ஆகையாலே நீங்கள் சோர்ந்து போன நிலையில் இருக்கலாம். என் சரீரம் பலனற்று போயிருக்குது. என்னுடைய குடும்ப கஷ்டங்கள், பிரச்சனைகள் இன்னும் தீராமல் அப்படியே இருக்கிறது என்று உங்கள் இருதயம் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். இந்த வசனத்தை விசுவாசியுங்கள். இந்த வசனம் உங்களை உயிர்ப்பிக்கும். இந்த வசனத்தை சொன்ன ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன். அவர் வாக்கு மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம். அப்படியாக அவர் செயல்படுத்துகிறதான காரியங்களும் மாறாதவைகள். என்றும் ஜீவனுள்ளதாக நம்ம வாழ்க்கையிலே கடந்து வரும். அவர் சொன்ன வார்த்தை ஒருபொழுதும் நிறைவேறாமல் இருந்ததே கிடையாது. அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளை அவர் ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். அவரை விசுவாசிக்கிறவர்களை அவர் ஏமாற்றவும் விடமாட்டார். ஆகையாலே என் தேவனே, என் தரித்திரத்தின் வாழ்க்கையிலிருந்து, என் குடும்பத்தின் கஷ்டத்தின் சூழ்நிலையில் இருந்து, என் சரீர பலவீனத்தின் வியாதியிலிருந்து, பிணியிலிருந்து என்னை விடுதலை செய்து காப்பாற்றி இம்மட்டும் வழிநடத்தின தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இனி வரும் நேரங்களிலும் கூட உம்முடைய மகிமையுள்ள கரம்
எங்களை தாங்கிக் கொள்ளும்படியாய் முன்னோக்கி வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே என்று அவரிடத்திலே நீங்கள் செய்த விண்ணப்பத்தை அவர் கேட்டு அதன்படி உங்களுக்கு செயல்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். இதோ இந்த நாளையிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக. அவர்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் அவர் சந்தித்து செயல்படுத்துவாராக. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது உங்கள் விசுவாசத்தின்படியே நீங்கள் விரும்புகிறதை பெற்றுக்கொள்வீர்கள். அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளை அவர் எப்பொழுதும் கைவிடாமல் அவர்களை பாதுகாத்து ரட்சிக்கக்கூடிய தேவன் என்று நீங்கள் நம்பும் பொழுது உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவுண்டு என்று சொன்ன தேவன் நம்பிக்கை வீண் போகாமல் நிச்சயமாய் முடிவை நிறைவேற்றி உங்களை சந்தோஷப்படுத்துவார். கிறிஸ்துவுக்கே சதா காலங்களிலே மகிமை உண்டாவதாக என்று சொல்லி இந்த வேண்டுகோளை முடிப்போம். ஆமென்.